பல கலை நிகழ்ச்சிகளை நாம் சிறப்பாக கண்டுகளித்தோம். அடுத்ததாக அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு. சுத்தியும் லயமும் மிகச் சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மங்கள இசை ஊர்தி தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது. Ladies and gentlemen, we are now witnessing a spectacular display of floats by the Department of Information and Public Relations. The Mangala Isai float hosts the students of Tamil Nadu Music College rendering auspicious music with Nadaswaram and Daval instruments and the classical dance form of Bharatanatyam. அடுத்ததாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தியானது மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டிற்கு பெருமை சேர்க்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. The float, representing the Department of Information and Public Relations, displays the majestic Kalaignar Centenary Bull Taming Arena in Madurai. ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. காளைகளை ஓடவிட்டு அதனை வீரர்கள் அடக்குவது அல்லது திமிலை பிடித்து வீழ்த்துவது ஏறு தழுவுதல் ஆகும். பண்டைய கால தமிழ்நாட்டின் முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் இருந்தது. சங்க இலக்கிய நூலான கலித்தொகை, பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் பொங்கல் திருநாளில் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று பாரம்பரிய ஏறு தழுவுதல் போட்டிகள் நடைபெறுகின்றன. அமைச்சர்கள் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டி அந்த வீரருக்கு ஒரு தங்க காசு எங்க தங்க தலைவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா அடுத்ததாக காவல்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. இந்த ஆண்டின் காவல்துறை அலங்கார ஊர்தியில் காவல்துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதை விளக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. பருந்து செயலி, வீரா, ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு செயலி IVMS, முகம் அடையாளம் காட்டும் மென்பொருள், நிவாரணம் செயலி, பந்தம் செயலி போன்ற மாதிரிகள் இந்த அலங்கார ஊர்தியில் அதனுடைய செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. The float, representing the Department of Police, has the theme for the year's Tamil Nadu Police Float as the technological innovations introduced to enhance the efficiency and serve the people better. The year 2023 was celebrated as the 50th year of women in Tamil Nadu Police Force in the esteemed presence of the Honorable Chief Minister of Tamil Nadu. The tableau portrays the mobile applications introduced by the Police Department Parandu, Nivarnam and Bandham, the Veera emergency extraction vehicle, the integrated vehicle monitoring system and the face recognition software. காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பருந்து செயலி சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் செயல்களை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வீரா செயலி அவசர காலங்களில் விபத்து வாகனங்களில் சிக்கி உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டமாகும். ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு செயலி IVMS. இந்த செயலி பாதுகாப்பான நகரம் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். குற்றம் தொடர்பான வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை கண்காணிக்கவும் இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. முகம் அடையாளம் காணும் மென்பொருள். இந்த மென்பொருள் மூலம் குற்றவாளிகளின் முகங்களுடன் ஒப்பீடு செய்து
தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு மற்றும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்கான மாநிலத்தின் முதன்மை அமைப்பாகும். விளையாட்டு தொடர்பான அரசின் பல்வேறு கொள்கைகள் மற்றும் திட்டங்களை இந்த ஆணையம் செயல்படுத்துகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆணையத்தின் தலைவர். நமது மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதித்துள்ள சாதனைகள் விளையாட்டு துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதை காட்டுகிறது. சமீபத்தில் கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற்றன. இது சர்வதேச தரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குகிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். The tableau representing the Department of Youth Welfare and Sports Development in recognition of its multidimensional and sport person-centric initiatives and efforts, Tamil Nadu was awarded the Best Sport Promoting State at the C2 Sports Business Awards 2023, organized by the Confederation of Indian Industry. அடுத்ததாக கூட்டுறவு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர 2022-2023 ஆண்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 17.44 லட்சம் விவசாயிகளுக்கு 13,442.30 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் 7,316 மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடனாக 34.70 கோடி வழங்கப்பட்டுள்ளது. The float representing the Department of Cooperation depicts various schemes introduced to improve the standard of living of the farmers, to enhance the credit limit for women's self-help group, to encourage women entrepreneurship loan, to improve the quality of life of differently abled person, to protect the street vendors and petty traders from the clutches of money lenders, to provide quality medicine to public at reduced price, and to uplift the livelihood of destitute women and widows. தொடர்ந்து வரும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் விலையில்லா மின்சாரம், விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் என பல்வேறு திட்டங்கள் இத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The Department of Handlooms and Textiles depicts free electricity for handloom and powerloom weavers, distribution of saris and dhoti scheme, best young designer award competition and others. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் ஆதி திராவிடர்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The tableau representing the Adi Dravidar and Tribal Welfare Department. The Adi Dravidar Welfare Department implements various schemes for the social, economic and educational development of Adi Dravidars and tribes. அதனை தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சுற்றுலாத்துறை. தமிழ்நாடு அதன் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பழங்கால மரபுகளுக்கு புகழ் பெற்றது. நீலகிரியில் உள்ள பழங்கால பழங்குடி சமூகமான தோடர்களின் தனித்துவமான விவசாய முறைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Tourism. The Tamil Nadu is renowned for its rich heritage, vibrant culture and ancient traditions. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் என்பவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The float representing the Department of Social Welfare and Women's Empowerment. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி கால்நடை பராமரிப்பு துறை. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழகம் நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தினையும் பால் உற்பத்தியில் 11வது இடத்தினையும் பெற்றுள்ளது. மாநிலம் முழுவதும் 7760 சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் கால்நடைகளுக்கு சிறந்த மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன. The float representing the Department of Animal Husbandry. தொடர்ந்து வருவது பொது தேர்தல்கள் துறை.
எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் கருப்பொருளை வலியுறுத்தும் விதமாக வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த அனைத்து வாக்காளர்களின் பெயர் பதிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் மற்றும் தகுதி ஏற்படுத்தும் நாள் ஆகியவை குறித்து பொது தேர்தல்கள் துறையின் ஊர்தி சித்தரிக்கிறது. The tableau representing the Department of Public Elections. தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களின் விருப்ப தேர்வு மாநிலமாக்குவதில் எல்காட் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனை காட்சிப்படுத்தும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Information Technology and Digital Services. தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் முதலியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Housing and Urban Development. தொடர்ந்து வனத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கடலோர சமவெளிகளில் வளமான பல்வேறு காடுகளை கொண்டுள்ளது. அனைத்தையும் இந்த அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்துகிறது. We now witness the tableau representing the Department of Forests. தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் மதுரை மாவட்டத்தில் புகழ்வாய்ந்த ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற வைணவ திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் சங்க இலக்கியங்களில் திருமாலிருஞ்சோலை என அழைக்கப்படுகிறது. இதனை அழகுற பிரதிபலிக்கும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தமிழ்நாடு அரசு மீனவர்களின் நலனுக்காகவும் மீனவர்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்பட்டு வரும் அந்த அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. வாட்டர் மிஸ்ட் பைக் என்று அழைக்கப்படும் இந்த இரு சக்கர விசை மிதிவண்டியில் தண்ணீரை நீர்த்துகள்களாக மாற்றி அழுத்தத்துடன் வெளியேற்றி தீயை அணைக்கக்கூடிய வாட்டர் மிஸ்ட் தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Fire and Rescue Services has on display the water mist bike, the quick response vehicle, the emergency rescue tender, the water tender and the aerial ladder platform vehicle with sniffer dog squad. The fire personnel adorning the different uniforms worn for fire and rescue salute the dignitaries. துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர்த்தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி ஆகியவை அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. The tableaus representing the Department of Fire and Rescue Services. அலங்கார ஊர்தி அணிவகுப்பினை நாம் அனைவரும் ரசனையோடு கண்டு களித்தோம். இப்போது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் திரு விகாஷ் ஷா அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். The Chief Secretary introduces the overall parade commander, Wing Commander Vikas Shah, to the Honorable Governor of Tamil Nadu.